எத்தனை பிடி வாத்தியார்கள் நிரப்பப்படலன்னு சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு சதவீதத்துல சொல்லுங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த போது எத்தனை பிடி வாத்தியார்கள் இடங்கள் நிரப்பப்படும்? சரிபாதி இடங்கள் நிரப்பப்படல. நான் பார்த்து அதை அறிந்து அதிர்ந்து போனேன். 250 குழந்தைகளுக்கு ஒரு பிடி வாத்தியார் இருக்க வேண்டிய இடத்துல 1000 குழந்தைகளோட பிடி வாத்தியாரை போட்டு நீங்க மேனேஜ் பண்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் பாடம் எடுக்க வேண்டியும், வாசல நிக்க வச்சு டிராபிக்கை ரெகுலேட் பண்ண வேண்டீங்க. பிடி வாத்தியார் என்பவர் ஒரு மாணவனுக்குள்ள இருக்கிற ஒலிம்பிக் வரியான அடையாளம் காணணும். கலை நிகழ்ச்சியில போய் பேப்பர் ஒட்ட சொல்றீங்க. பிடி வாத்தியார் என்பவர் உடல் கல்வியை பேணி பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு மைதானத்தில் மட்டுமல்ல, பாடத்திட்டம் கொடுத்துருங்க, புக்கு கொடுத்துருக்கோம், பசங்களுக்கு பாடம் எடுக்கணுங்க. ஒலிம்பிக்ஸ்ல ஆசிய போட்டியில் எப்படி ஓடணும், விளையாடணும், ரூல்ஸ் என்ன பாடம் எடுக்கணும். ஆனா அதை தவிர சகல அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையும் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு இடத்தையும் நிரப்ப வச்சிருந்தாங்க. ஆனா உடனடியாக வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரப்போது நானும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சேர்ந்து கொலாபரேட்டிவா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி எங்கெல்லாம் இதை போன்ற பிடி வாத்தியார்களுக்கான அந்த பணியிடங்கள், அந்த ஆசிரியர்களுக்கான உடற்கிளாஸுக்கான அந்த பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ துரித கதியில் அதெல்லாம் நிரப்பினதற்கு வேலையை என்டிஆர்பிக்கு நாங்கள் நோட்டிஃபையும் பண்ணிட்டோம். வெகு விரைவில் அந்த அறிவிப்பு வரும். அனைத்து பிடிஆர்கள் மட்டும் இல்ல, அந்த நூலகர்கள், சில இடங்கள்ல நூலகங்கள் இருக்கு, நூலகர் இல்ல. சில இடங்கள்ல நூலகம் இருக்கு, நூலகர் இருக்காங்க, வாசகர் இல்ல. சில இடங்கள்ல நூலகர் இருக்காங்க, வாசகர் வராங்க. போதுமான அளவு நூலகங்கள்ல நூல்கள் இல்ல. அப்புறம் ப்ரொக்யூர்மெண்ட் லெவல்ல இருந்து, அதாவது புத்தகங்களை வாங்கும்போது கூட அரசியல் சார்பு தன்மை இல்லாம வாங்கணும். இப்ப ஒரு அதிகாரி எனக்கு ஒரு புத்தகம் பரிசு கொடுத்தாரு. இந்த புத்தகம் படித்த போது எனக்கு நெஞ்சில் அப்படியே நினைவலைகள் அப்படியே வருது. கதாவிலாசம்னு எங்க ஐயா எஸ்டாமகிருஷ்ணன் எழுதின ஒரு புத்தகம். இது தொடரா வந்த போது வாசித்த எனக்கு நினைவு இருக்கு. கெட்டி அட்டையில இது ஒரு புத்தகமா வந்த போது வாசித்த நினைவு எனக்கு. எத்தனை ஆண்டுகள் கழித்து அதை பார்த்தபோது என்னுடைய பால்யகால நண்பனை பார்த்ததை போல அந்த புத்தகம் என்னோட பேசுகிறது. அந்த புத்தகம் என்னை உருவாக்கி இருக்கிறது. அந்த புத்தகம் கொடுத்த தாக்கம் என்னுள் இன்னும் இருக்கிறது. ஒரு ஜெயமோகன் ஐயாவினுடைய ஒரு அறம் புத்தகத்தை ஒரு அதிகாரி பார்த்த உடனே ஒரு பரிசு கொடுத்தாங்க. அந்த அறம் அதுல வரக்கூடிய சிறுகளை படித்து நான் அழுத நினைவுகள் இருக்கு. அந்த புத்தகம் அந்த நம்மளை புரட்டி போடும். அப்ப இதை போன்ற புத்தகங்களை ப்ரொக்யூர் பண்ணும்போது தயவு செய்து அரசியல் சார்பு இல்லாம தான் நம்ம புத்தகங்களை வாங்கணும். இத்தனை நாட்களாக பல கட்சிகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சி சார்ந்தே புத்தகம் வாங்கினாங்க. இனி அது நடக்காது. இனி அரசு கட்சி சார்ந்து வாங்காது, அறிவு சார்ந்து மட்டுமே புத்தகங்களை வாங்கும். அதுதான் அந்த நூலகர்களுக்கும், அதுதான் அந்த ஆசிரியர்களுக்கும்.